ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது என்னென்னு பார்க்குறீங்களா? இது சீத்தாப்பழ மரம் தான். சின்னதாக தான் இருக்குது. இது வச்சு 2 வருஷம் தான் ஆகுது. பாருங்கள், இவ்வளோ உயரம் தான் வந்திருக்குது. ஆனால் இதில் வந்துட்டு 2 வருஷமாக காய் வந்து 1 காய் 2 காய் இந்த மாதிரி தான் காய்க்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் ஒன்று செஞ்சாங்க. மரம் அடியில் வந்துட்டு ஆணி அடித்தா நல்லா காய் காய்க்கும் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. நான் நம்பலை. ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து இந்த மரத்தில் அடியில் ஆணி அடித்து வச்சுருக்காங்க. சின்னதாக மெலிசாக அடித்து வச்சுருக்காங்க. அதை அடித்து வச்சோடனே இந்த வருஷம் பாருங்கள் நிறைய காய் இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், எல்லாத்துலேயுமே காய் வச்சுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டுக்கு பின்னாடி தான் வாய்க்கால் மாதிரி இருக்கும், அதில் வச்சுருக்கோம். கீழே இறங்கி நான் ஆணி அடித்ததை காமிக்கிறேன். இந்த இருக்குது பாருங்கள், கோழிங்கெலாம் வந்து சீக்கிதுன்ட்டு மண் போட்டு நல்லா அணைச்சி வச்சுருக்காங்க. காய் கீழேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் பிஞ்சு. ஒரு கொத்துலேயே 3 காய், நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. அழகாக இருக்குது. இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி நீங்களும் வீட்டில் மரம் இருந்து காய் காய்க்காமல் இருந்தால் எந்த மரத்துக்குமே இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஆணி அடித்து விட்டிங்கன்னா, இது வந்து சின்ன மரமாக இருக்கனால நாங்கள் சின்ன ஆணி அடித்து வச்சுருக்கோம். கொஞ்சம் மரம் பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் பெரிய ஆணியை அடித்து விடுங்க. நல்லா காய்க்கும், நல்ல ரிசல்ட் இருக்கும். இங்கே பாருங்கள், அதுக்காக தான் இந்த வீடியோ. தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க இதை பார்த்து அடித்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.